ஆணவம் மிக்க சிங்கம் ஒன்று காடதிர கர்ச்சித்தது. இந்த காட்டிலே என்னை விட பெரியவன் ஒருவன் உண்டோ? அரட்டியபடி அலைந்தது தக்க பதிலுக்காக. பசப்பலாய் சொன்னது காரா பசு. நீரே வெள்ளை உள்ளத்தவர். ஒத்துக்கொண்டது ஒட்டகச் சிவிங்கி. நீரே உயரத்தால் உயர்ந்தவர். நயந்தது நரி. நீரே கூர்புத்தியுள்ளவர். யாரை கேட்டாலும் செம மரியாதன பதில்தான். செருமி கொண்டது சிங்கம். பெருமித நடையில் அதிகமாய் ஆணவம் கூடியது. கர்வ நடையும் காட்டியது. அந்த பக்கமாக ஆனந்தமாய் குளித்து கொண்டிருந்த யானையிடம் போனது. போன வேகத்தில் தெனாவட்டாக அதன் முதுகை கீறி விட்டபடியே கேட்டது, இந்த காட்டிலே என்னை விட பெரியவன் உண்டோ? பதில் சொல். காலை தட்டி விட்டதாலும் கர்வமாய் மிரட்டியதாலும் வந்ததே பார் கோபம் யானைக்கு. தன் துதிக்கையால் ஒரே அடியாக சிங்கத்தை வாரி சுருட்டி விட்டது. வழித்தெடுத்தது, சுருட்டி எடுத்தது, துவைத்தெடுத்தது, தூர தூக்கி போட்டது. பக்கத்து மாமரத்தின் மேல் பரிதாபமாய் விழுந்து மரண அடிபட்டு கிடந்த சிங்கம் சன்னமாய் முணுமுணுத்ததாம். என்ன இது? கேட்ட கேள்விக்கு பதில் தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்று சொல்ல வேண்டியதுதானே. அதற்காக இப்படியா செய்வார்கள்? அடிபடும் வரைதான் ஆணவம். விரலுக்கிடை வித்தியாசமே ஞானத்திற்கும் ஆணவத்திற்கும். நம்மிடம் ஏதுமில்லை என்பது ஞானம், நம்மை தவிர ஏதுமில்லை என்பது ஆணவம். என்னால் முடியும் என்பது தன்னம்பிக்கை, என்னால் மட்டுமே முடியும் என்பது தன்னம்பிக்கை அல்ல, தலைகணம். ஆகாயத்தில் இருக்கிறோம் என ஆட்டம் போடாதே நண்பா. தவறி விழுந்தால் தரையில் இருப்பவனை விட பாதிப்பு உனக்கே அதிகம்.